அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, அருமையான செவ்வாய்க்கிழமை 17/2/2026 அமாவாசையுடன் இணைந்து அருமையாக வந்திருக்கிறது. ஒரு அருமையான செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும், அதே போல ஏற்கனவே சொன்னதுதான், அவிட்டம் நட்சத்திரத்துடன் கூடிய அருமையான அமாவாசை. உங்கள் முன்னோர்களை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அவங்கள வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு படையல் போட்டு சாப்பாடு கொடுத்து ஒரு வேட்டி சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு, ஏதோ கடமைக்கு செய்யாதீங்க, நம்ம சொன்னவங்களுக்கு செய்யாதீங்க. ரொம்ப அன்பா அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வேண்டி விரும்பி இதை செய்து நீங்க இந்த துணியை தானமாக கொடுங்கள். சாப்பாட்டை காகத்துக்கு வைங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அமாவாசைக்கு அமாவாசை தெளிவா சாமி கும்பிடுறவங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மகா சிவராத்திரிக்கு மேச்சேரி வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே போல மகா சிவராத்திரிக்கு குள்ளமணியானூர் பொன்னர் சங்கர் கோயிலுக்கு வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மகா சிவராத்திரிக்கு சோலாபுரி அம்மன் கோயிலுக்கு வந்து நம்மை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்ற அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். திருவனந்தபுரத்தில் அருமையாக திதி கொடுக்கிறோம். நீங்க வீட்டில் திருவனந்தபுரம் வர முடிஞ்சவங்க திருவனந்தபுரம், முடியாதவங்க உங்க வீட்டில் உங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டு சாப்பாடு கொடுங்க. காக்காய்க்கு சாப்பாடு வைங்க. காலைல எந்திரிச்சு சந்தோஷமா எதிர்பாருங்க. இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க தாத்தா வருவார், நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல. உங்க தாத்தா ஒரு முறுக்கு வாங்கிட்டு வருவாரு, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்ல எதிர்பார்த்திருப்போம்ல. தூரத்துல நம்ம ஆத்தா தெரிவாங்க. அம்மாவோட அம்மாவோ அப்பாவோட அப்பாவோ நம்ம தாத்தாவோ அந்த மாதிரி நம்ம அப்பத்தாவோ தாத்தாவோ யாராவது ஒருத்தர் தூரத்துல நமக்கு தெரிவாங்க. அப்படியே இங்க இருந்து ஓடுவோம் தெரியுமா அந்த அந்த சூழ்நிலை. அவங்க போய் அவங்க வந்தவொடனே நம்ம அப்படியே வாரி அணைச்சு, கண்ணு தங்கம் இந்தா கண்ணு அப்படின்னு அவங்க ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க. நம்ம அதுதான் நமக்கு திருவிழா. அன்னைக்கு அவங்க இன்னைக்கு அப்படியே வர்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம தாத்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றார். அப்படியே அந்த பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரிந்த பறவைகளே, அந்த மாதிரி தாத்தா தாத்தாவோ ஆத்தாவோ உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க உங்களை கட்டி அணைத்து நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அவங்களுக்காக உணவு சமைக்கிறீங்க. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட உணவு சமைங்க, படையல் போடுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இந்த அருமையான அமாவாசை தினத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரை மீண்டும் சந்திக்கணும்னு உங்க வாழ்க்கையில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாலை 6:30 வரைக்கும் அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. இரவு 10:17 வரைக்கும் அவிட்டம், அதன் பின்பு சதயம். அதிகாலை 2:47 வரியா நிறைவு பெறுகிறது. யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதன் பின்பு பரிகம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். காலை 6:28 வரைக்கும் சதுஸ்பாதம் குரு. அதன் பின்பு மாலை 6:30 வரைக்கும் அமாவாசை இருக்கிற வரைக்கும் நாகவம் இருக்கிறது. விஷராகு. அதன் பின்பு கிம்ஸ்துகுணம் புதன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதனத்துல, சிம்மத்துல கேது, செவ்வாய் மட்டும் உச்சம் தனியா விட்டுட்டு எல்லாம் ஊரே கிளம்பிருச்சு மேல. செவ்வாய் மகரத்தில் உச்சம், சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சந்திரன் 5 கிரக சேர்க்கை. கும்பத்தில் அருமையான சேர்க்கை. சனி பகவான் மீனத்தில்.